वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् आरूढ़ भक्ति गुण कुंचित भावचापयुक्तैः शिवस्मरण बाणगणैरमोघैः निर्जित्य किल्बिषरिभून् विजयी सुधीन्द्रः सानन्दमावहति सुस्थितराज्यलक्ष्मीम् ध्यानाञ्जनेन समवेक्ष्य समप्रदेशम् विद्वा महाबलिभिरीश्वर नाम मन्त्रैः दिव्याश्रितम् भुजगभूषणमुद्वहन्ति ये पादपद्ममिहते शिवते कृतार्थाः भूधरता मुदवः अपैक्षयास्ति भूधार एव किमतः सुमते लभस्व केदारमाकलित मुक्तिमहिषदीनां पादारविन्द भजनं परमेश्वरस्य आशापाशक्लेशदुर्वासनादि भेदोद्युक्तैः दिव्यगन्धैरमन्दैः आशाशाटीकस्य पादारविन्दं शेषपेटीं वासितां मे तनोतु சிவானந்த லஹரி பிரகரணத்துல 71, 72, 73 ஸ்லோகங்கள். ஆச்சாரியால் பாரத தேசம் முழுக்க பாத சஞ்சாரியாக இங்கேயும் அங்கேயும் சுத்திண்டு ஜனங்களுக்கு எல்லோருக்கும் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணணும், பக்தி மார்க்கத்தை காட்டணும், அவளுக்கு மன நிம்மதிக்கு வழியை காட்டணும். ஏன்னா லோகத்துல அந்த சமயத்துல ஜனங்களுக்கு எல்லோருக்குமே அந்த வேதத்திலையும் வேதோக்தமான கர்ம காண்டல்லையும் ஒரு எண்ணமானது குறைஞ்சு போச்சு. அப்ப அவளை திருப்பியும் சரியான வழிக்கு கொண்டு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல தானே பரமேஸ்வரன் தானே ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணி பிறகு உத்தமமான கிரந்தங்களுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணினார், பிரகரண கிரந்தங்கள் பண்ணினார். இருந்தாலும் சாதாரணமான மனுஷனுக்கும் வந்து சேரணும், தத்துவம் புரியணும். ஏன்னா மன நிம்மதி எல்லாருக்கும் தான் வேண்டி இருக்கு, பணக்காரர்களுக்கு மட்டும் இல்ல, சாதாரணமாக எல்லோருக்கும் மனநிம்மதி வேண்டி இருக்கு. அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பல ஸ்தோத்திரங்களை, ரசமான ஸ்தோத்திரங்களை எழுதின. அதுல விசேஷமாக இந்த பிரகரணத்துல மோட்சத்தை அடையறதுக்கு வழி என்ன, ஒரு சுலபமான ஒரு ஸ்லோகம். என்ன பண்ணும்? ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாபயுக்தை சிவஸ்மரண பாடகடை ரமோகை. உபனிஷத்து ஒரு வில்லையும் அம்பையும் சொல்றது. முண்டகோபனிஷத்துல விசேஷமாக என்னதுக்கு பிரணவோ தனுஷரோ கியாத்மா பிரம்ம தல்லட்சியம் உச்சதே. ஓங்காரம் எனக்கூடியதான வில்லு, மனது எனக்கூடியதான ஒரு அம்பு. இந்த வில்லுல அம்ப கூட்டி பிரம்மம் பரமேஸ்வரன் எனக்கூடியதான ஒரு லட்சியத்தை நோக்கி அதை விடணும். அப்ப என்ன, உங்க மனச ஓங்காரம் வழியாக பிரம்மன் இடத்துல சேர்க்கணும். அவ்வளவுதான். வில்ல என்ன பண்றார்? வில்லுல அம்ப கூட்டி வில்ல விட்டு விட்டு அந்த அம்பானது எங்க போய் சேர்றது? லட்சியமா இருக்கக்கூடியதான எதை அடிக்கிறானோ அங்கே போய் ஒன்னா போயிடுறது. அதே மாதிரியே இந்த ஓங்காரம் எனக்கூடியதான வில்லுல உங்க மனசு எனக்கூடியதான அம்ப கூட்டி அந்த அம்ப விட்டுடையானால் அந்த அம்பு எங்க போய் சேரணும்? பரமேஸ்வரனிடத்துல போய் சேரணும். அப்ப உங்க மனசு பரமேஸ்வரனோட ஒன்னா போயிடுதா? அப்ப என்ன சொன்னார்? உங்களுக்கு தொல்லை குறைஞ்சது. எப்பவுமே மனுஷனுக்கு மனசு இருக்கிற போதுதான் இன்பமோ துன்பமோ மாறி மாறி வருது. இன்பம் கொஞ்சமாக தான் இருக்கு, துன்பம் ஜாஸ்தியா இருக்கு. எந்த இடத்துல போனாலும் துன்பத்தை மறக்கணும்னு பாக்குறோம், மறக்க மாட்டேங்கிறது. இன்பத்தை நீடிக்கணும்னு நினைக்கிறோம், சுகமானது நீடிக்கல, அப்பப்ப போயிடுறது. அப்ப
இந்த மனச இன்பத்தையும் துன்பத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்க கூடியதான இந்த மனச பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டீங்களேனால் நீங்க சௌக்கியமா இருக்கலாம். அது எப்படி நீங்க சௌக்கியமா இருக்குன்னு தெரியுங்கிறா? தூக்கத்துல மனசை விட்டு நிம்மதியா இருக்கு. நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்றேன். நிம்மதியா தூங்கினேன். எப்ப தூக்கத்துல மனசை விட்டப்பவே நீங்க நிம்மதியா தூங்குறீங்களோ, அதே விதமாக பரமேஸ்வரனுக்கு உங்க மனசை கொடுத்து விட்டீங்களேயானால் எப்பொழுதுமே நிம்மதியா இருக்கலாம். முடிச்சுட்டு இருக்கிற காலத்திலையும் சொப்னம் பார்க்கிற காலத்திலையும் நிம்மதியா இருக்கலாம். இந்த 3 நிலையை தவிர வேற நிலை மனிதனுக்கு இல்லையோ தான். ஆகையால் எப்பொழுதும் சாஸ்வதமாக நிம்மதியா இருக்கலாம். அப்படி ஒரு வில்லையும் அம்பையும் உபனிஷத்து சொன்ன இவர்னு சொல்றார், ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாபம். இங்க ஒரு வில்லு இருக்கு. என்ன வில்லு? பரமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள், பரமேஸ்வரனதான பற்றியனதான எண்ணங்கள், அவருடைய கதலைகள், அவளுடைய பக்தால் எத்தனை பேர், சிவனடியார்கள் எத்தனை பேர் இருக்க, அவளை பத்ததான ஒரு நினைப்பு. இப்படிப்பட்டதான சிவனடியார்களுடைய நினைப்பு, சிவனுடைய லீலைகள் என கூடியதான வில்லில் அதுக்கு என்ன பண்ணோம்? இவர் இன்னொன்னு ஜாஸ்தி சொல்லியிருக்கார். அதுக்கு ஒரு 4 கயிறு கட்டணும். 4 கயிறு கட்டினா தானே வில்லு உபயோகிக்கப்பட முடியும். அந்த 4 கயிறு என்னன்னா, ஆரோட பக்தி கூட குஞ்சிதா, பக்தியோட கூடின உயர்ந்ததான ஒரு பக்தி. பக்தி 4 விதமா சொல்லியிருக்க கீதாதி சாஸ்திரங்கள்ல. எப்படி? ஆர்த்தா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தே ஞானீச்ச பரதர்ஷபா. பகவான் எப்ப நமக்கு ஞாபகம் வர்றார்? தலைவலி கால்வலி ஏதாவது சிரமம் வந்த பிறதான். சாதாரண சமயத்துல அவரை பத்தி நினைக்கிறது இல்ல. சாதாரண மனுஷன் ஏன் காலம்புறேந்து ஏதோ இந்த வயரை ரொப்பறதுக்காக இங்க அலையறதுக்கே அவனுக்கு பொழுது போல, பகவானை பத்தி தெரியல. ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு தான் பகவானை பார்க்கிறார். குந்தி அப்படித்தானே பண்ணினார். எப்பொழுதுமே எனக்கு கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு எதுக்குன்னா, கஷ்டம் வந்தாதான் நீ ஞாபகம் வர. விபதஸ்தந்து நஷ்யது தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யத்யாத் அபுனர்பவ தர்சனம். அப்படின்னு மனசுல ஒரு கஷ்டம் இருந்தா கிருஷ்ணா நீ காப்பாத்துன்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள்லாம் போயிடுதுன்னு உன்னை நினைப்பேனோ இல்லையோ டவுட். அனாவசியமா இந்த வம்புக்கு பரீட்சைக்கே போக வேண்டாமே, போயிட்டு வெயில ஏன் சார் வம்பு? அதனால நீ கஷ்டத்தை கொடுத்துட்டே இரு, என்ன உன்னுடைய நினைப்பு இருக்கும். இது ஆர்த்த பக்தின்னு. ஒரு கஷ்டம் வந்தா அதுக்கப்புறம் ஒரு, அதுக்கப்புறம் 2வது என்னன்னா, இது என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிகள் நமக்கு பிறக்க மாட்டேங்கிறது. எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவ சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறா. எத்தனை சீக்ரெட், பிசினஸ் சீக்ரெட்டுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். எது சொல்லலாமோ அதை சொல்ல மாட்டேங்கிறான். ரொம்ப லோகத்துல ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறான். ஆகையால் அப்படிப்பட்டதான விஷயங்களை அறிவதற்கு தகுந்ததான ஒரு சமயம் எனக்கு கிடைக்கணும், ஒரு சூழ்நிலை வரணுங்கிறதுக்காகவே என்ன பண்றார்? ஜிக்ஞாசோ, அறியணுங்கிறவன் பகவான பிரார்த்திக்கிறான். 3வது பேர் வழி என்ன? ஜெனரலா 90% பீப்புள் அர்த்தார்த்தி, காசு வேணும். ஏன்னா மனுஷாளுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. என்ன, நிறைய காசு இருந்தா நம்ம சௌக்கியமா இருக்கலாம். இது ஒரு எண்ணம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. இதை யாரு காசு நிறைய இருக்கிறவாள போய் கேட்கணும். அவன் என்ன சொல்றார்? சார் இவ்வளவு காசு இருந்தா ப்ராப்ளம் தான்ங்கிறான். ஓரளவுக்கு இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு. காசு இல்லாத போனா மனுஷனை யாருமே மதிக்க மாட்டான். காசு இருக்கணும், ஆனா எவ்வளவு இருக்கணும்? நமக்கு எவ்வளவு செலவு இருக்கோ அதுக்கு மேல கொஞ்சம் இருக்கணும். அதுக்கு மேல இருந்ததுன்னா அதை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம்னு. காசை சம்பாதிக்கிறது கஷ்டம், சம்பாதிக்கிறத பத்திரமா வச்சுக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் செலவு பண்ணும் பொழுது மனசுக்கு துன்பத்தை கொடுத்துட்டே போறது. செலவாயிட்டே இருக்கே காலம் அழுது 10,000 செலவாயிட்டே இருக்கிறான். 10,000 செலவாயிடுச்சுங்கிறே 10,000 வந்ததே எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சே சாருங்கிறான். அந்த மனுஷனுக்கு இந்த காசானது துன்புறுத்துட்டே இருக்கு. ஆனாலும் அதுக்கு யாரோ அர்த்தம்னு பேர் வச்சா. அனர்த்தம்னு வச்சிருக்கணுமா? அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத்ஸ்து கலேஜ சத்யம். அனர்த்தம்னு பேர் வைக்க வேண்டி இருக்க, அதுக்கு அர்த்தம் பொருள்னு வச்சுட்டு இருக்க பாரு. அது நமக்கு துன்பத்தைன்னா கொடுக்கறது, இன்பத்தை கொடுக்கறா போல காட்டுறது. அதை வாங்குவோம் இதை வாங்குவோங்கிற வாங்கின 3வது நாள் அதுக்கு 2 வருஷம் கேரண்டினா கரெக்டா 720வது நாள் ராத்திரி போயிடுது. வாரண்டின்னா அதுவும் போயிடுது. கேரண்டியா வாரண்டியா ஒண்ணும் புரியல.
அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணினான்னா 20,000 ரூபாய்க்கு வாங்கினா 2,000க்கு எடுத்துக்கிறேங்கிறான். ஏதோ உமக்கு ரொம்ப கருணையோட சொல்றான். மறுபடியும் அடுத்ததாக என்ன பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு 22,000 ரூபாய். கடைசியில என்னடா ஆச்சுன்னு உத்தியோகத்துல சேர்ந்ததுல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தவணை கட்டிட்டே இருக்காய்மா. இப்படித்தானே வாழ்க்கை இருக்கு. அந்த காசுக்கு மேல ஒரு அபிமானம். காசு இருக்கப்படாதுன்னு சொல்லல, உங்க சாஸ்திரம் என்னைக்குமே காசு வேண்டாம்னு சொல்லல. ஆனா காசுல தீவிரமான எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். அது பாட்டுக்கு வருது போறது. பரமேஸ்வரன் காவத்துக்கு மாட்டாரா? அந்த எண்ணம் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா பகவானே எனக்கு வேணும்னு நினைக்கிறான் பார்த்தேல, அதான் ஞானம். அந்த பகவானே எனக்கு வேணும்னா பகவானே பணிவிட பண்ணி கொண்டிருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கே, அதான் ஆரூட பக்தி. யோகாரூடங்கிற பத்தில அப்படி ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாப்ப. அந்த யோகாரூடனா இருக்கக்கூடியதான யாதொரு பக்தி இருக்கோ அந்த பக்தி எனக்கூடியதான நான்காயிரனால சிவலீலைகள் சிவனடியார்களுடைய சரித்திரம் எனக்கூடியதான வில்லுல பூட்டி அதை நல்லா கட்டி, அதுக்கப்புறம் என்ன சிவஸ்மரண பாணகணை ரமோகை. உபனிஷத்துல மனசுன்னு ஒரே ஒரு அம்புதான் சொல்லியிருக்கு. இவர் நிறைய அம்பு சொல்றாரு உங்ககிட்ட. என்னடா சிவஸ்மரணம், அப்பப்ப சிவனை நினைச்சுட்டே இருங்கோ. மார்க்கண்டேய லீலை என்ன, ஆலாஹல லீலை என்ன, எத்தனையோ லீலைகள் அவர் பண்ணியிருக்கார். அந்தந்த லீலைகளை நினைச்சுட்டே இருந்தோம். சிவஸ்மரண பாணகணை ரமோகை. பரமேஸ்வருடைய ஸ்மரணம் என கூடியதான பான கூட்டங்களை, அது எப்படிப்பட்டதான பான கூட்டங்கள்னு அமோகை. அதுக்கு ஒரு நாள் இழவு கிடையாது. அது நிச்சயமா பலத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான பானகணங்கள்னால நிர்ஜித்யகில் விஷரி போன எந்த டார்கெட் அடிக்கணும், அம்பானது எதை ஷூட் பண்ணினா எதை அடிக்கணும், உங்க மனசுல இருக்கக்கூடியதான பாப்பங்கள். தெரியலையே சார், என்ன பாப்பம் எங்க இருக்கோ என்னமோ எல்லாமும் நடந்துட்டதாலும் மனசு ஏதோ கவலைப்பட்டு இருக்கேன். பர்ஃபெக்டா நடக்கிறது எல்லாம். அதுக்காக சொன்ன பேச்சு கேட்கிறா, குழந்தைகள் கேட்கிறா, காசு இருக்கு, எல்லாமும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. இருந்தாலும் மனசு அழுதுண்டே இருக்கு. எதுக்கு தெரியலையே. உள்ளூர பாப்பம் இருக்கு. அந்த பாபத்தை போக்கடிக்கணும். பாபத்தை எப்படி? சிவஸ்மரண, அந்த சிவஸ்மரணம் எனக்கூடியதான பானகணை இதமோகை. பரமேஸ்வருடைய நாமக்கள் பவா சர்வா ஹரா பரமேஸ்வரா இப்படிப்பட்டதான நாமாக்களை சிவா சிவா சொல்லிட்டே இருக்கிறேன். என்னாச்சுன்னு நிர்ஜித்யகில் விஷரி போன் விஜயி சுதீந்திரா. புத்திசாலியா இருக்கிறவன். இந்த இதுலதான் பஜத சுதீனர். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேனர். ஆனா இங்க பரமேஸ்வரன் சுதீனர். இதை உபாசிக்கணும்னு நல்ல புத்திசாலி வேணும் உனக்கு. அந்த புத்தி இருக்குமே. ஆனால் பரமேஸ்வருடைய அந்த பகவன் நாமாவை சொல்லிட்டே இருப்பேன். நாமஸ்மரணாத் அந்யோபாயம் நைபஸ்யாமோ பவதரணே. இந்த லோகத்துல சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறது எத்தனை பேரால முடியும்? காலமாவது ஓடிட்டு இருக்கான். எந்த பக்கத்துல ஓடுறான், எதற்காக ஓடுறான்னு தெரியாம இருந்துட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கிறவனுக்கு எத்தனை பேருக்கு சாஸ்திரத்தை நல்லா ஊனி கவனிச்சு ஒரு நாள் சொன்னா வந்துருமா சாஸ்திரம்? வருஷக்கணக்குன்னா கேட்கணும். அப்படி கேட்கக்கூடியதான சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு அதை மனசுல சேர்த்து வச்சுட்டு அதை நல்லா மனனம் பண்ணி இப்படிங்கிறது சாதாரண மனுஷனுக்கு சாத்தியம் இல்லையே. ஆகையால் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க. நாமாக்களை சொல்லிட்டே இருந்தா இருக்கிற பாபங்கள்லாம் போடும். விஜயி சுதீந்திரா ஆனந்தமாவதி சுஸ்தித ராஜ்யலட்சுமி. சுலபமா இந்த ஜென்மாவர ஆனந்தமாவதி. எப்படிப்பட்டதான சுஸ்தித ராஜ்யலட்சுமி, ஸ்திரமான ஆசையாததான உங்க ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ராஜாவா இருக்கிறதுக்கு என்ன ஒரு போகம் கிடைக்குமோ, ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ, ஒரு நிம்மதி கிடைக்குமோ, அத்தனையும் கிடைக்கும். சுலபமான ஒரு உபாயம். மோட்ச லட்சுமியை அடையறதுக்கு ஒரு வழி இதுதான். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணிட்டே இருந்தேனால் என்ன ஆகுனர், உம்மை அறியாமலேயே அந்த நிலையை அடையலாம் அப்படின்னு விசேஷமாக சொன்ன பிறகு இப்படி எல்லாம் எங்களை கஷ்டப்பட சொல்றேல. எங்கேயாவது ஒரு புதையில கிடைச்சதுன்னா சௌக்கியமா இருக்கலாமே. தினந்தோறும் உத்தியோகத்துக்கு போயிட்டு அவங்கிட்ட கை கால கட்டிட்டு என்ன சார் சிரமமா தான் இருக்கு. வேற வழி இல்லை. ஏன்னா இன்னும் உத்தியோகம் வேண்டான்னா உத்தியோகத்துக்கு அலைவனா 1000 பேர் இருக்கான். அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கேன். காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ரொம்ப போற மாட்டேங்கிறது சார், வர மாட்டேங்கிறது. எங்கேயாவது ஒரு புதையல் கிடைக்கிறது வழி உண்டா அப்படிங்கிற இந்த புதையல்ங்கிற ஒரு கான்செப்ட நம்ம பார்க்கணும்.
பழைய நாள்ல என்ன பண்ணிட்டு இருப்பா, காசு கிடைச்சது மிஞ்சி இருக்குமே, ஆனால் அவளுக்கு செலவே கிடையாது. அது பார்க்கணும். இப்ப நமக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் போற மாட்டேங்கிற காரணம் என்னன்னு, ஒவ்வொரு ஊர்லயும் 2 மால் தயார்ந்து வச்சிருக்கோம். அது என்னடா, நான் போனா ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரேன், எப்ப போனாலும் செலவு பண்ணிட்டே இருக்கா. நீங்க மட்டும் இல்ல, 2 சின்ன குழந்தை அழைச்சுன்னு போனா போறோம், கிருஷ்ணார் படம், உங்க பரிசு கிருஷ்ணார் படம். என்னடா அத்தனை பொருள் இந்த மனுஷனுக்கு செலவாகிறதுக்கு வழி இருக்கு. பழைய நாள் ஏதாவது உண்டா? துணிமணி ஜாஸ்தி வாங்குறது கிடையாது, சினிமா கிடையவே கிடையாது. உங்களுக்கு அறியாமலேயே டிவி எலக்ட்ரிசிட்டி சாப்பிட்டுட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியாது. ஒரு வருஷம், ஒரு மாசம் ஆனபுரம் 2 மாசம் ஆனபுரம் காத்தேன்னா 5,000 எலக்ட்ரிசிட்டி பில்லு. அது கட்டிதானே ஆகணும். டெலிபோன் பில் அதுக்கு வேற, செல்போன் பில் இது வேற. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க போடாமலேயே என்ன ஆகும் தெரியாது, பண்ணிட்டே இருக்கோ இல்லையா. விவகாரம் கடைசியில என்னடா, ரெகுலர் இருக்கிறது 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் ப்ரொவிஷன், அவ்வளவுதான். அதை தவிர அது அப்பப்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. போன மாசத்தை விட இந்த மாசம், இந்த மாசத்தை விட அடுத்த மாசம், அது போயிட்டே இருக்கு. ஆனா வஸ்துதாக கண்ணுக்கு தெரியாத சார் நீங்க வாங்குற ப்ரொவிஷன் எழுந்த சோப்பு, டாய்லெட், இதுதான் ஜாஸ்தி விலை. அரிசிக்கு ரொம்ப கம்மாய் தான் இருக்கு. பர்சன்டேஜ் இதெல்லாம் ஏன் போட்டு இருக்கலான்னு கேட்க முடியும். நல்ல யோசனை ஒரு தரம் பார்த்தா தெரியுது. 3,000 ரூபாய் இருக்கு. கடைசியில அரிசியும் பருப்பும் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1,200 1,300 வரும். இது உபயோகம் இல்லாதான வீடு தொடக்கிறது, இப்படிப்பட்டதான பதார்த்தங்களை தான் ஜாஸ்தியா இருக்கு. அதையும் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஆகையால் இப்படி எல்லாம் சிரமமா இருக்க மனுஷனுக்கு இது சம்பாதிக்கிறது. எங்கேயாவது பழைய நாள்ல என்ன பண்ணா, அவளுக்கு இந்த வம்பே கிடையாது. டிவி கிடையாது, பிரிட்ஜ் கிடையாது, கிரைண்டர் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அவளுக்கு பத்திரம் வாங்குறது கிடையாது, கடையே கிடையாது. ஒரு 15 நாளைக்கு ஒரு தான் அந்த சந்தைன்னு போடுவான், அங்கேயும் ஏதோ இருக்கும், போய் அப்படியே வாங்கிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா இருக்கிறத விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. காய்கறி விலையை எடுத்து, பெட்ரோல் விலையை எடுத்து, ஏதாவது உண்டா அவளுக்கு கிடையாது. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை மகசூல் வரும், அறுவடை பண்ணி அது எதுவும் வித்துப்படுவா. மீதி காசு என்ன பண்றது, அப்படியே வச்சிருந்து அதை தங்கமா மாத்தி ஒரு பெரிய குடமா பண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சமா 8 காயினா போட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்ப தங்கமும் விலை கம்மின்னு. இப்ப மாதிரி 3,000 ரூபாய் கிராமம் ஒன்னும் கிடையாது. இல்லையா, சேர்த்து வச்சுட்டே இருந்தா கடைசியில என்னடா ஆச்சுன்னு, இவ்வளவு நிறைய இருக்கு, இது என்ன பண்றது, பத்திரமா இருக்கணுமே அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு பூமியை நோண்டி அதுக்குள்ள 4 பக்கத்துல 4 பாறாங்கல்ல வச்சு, ஏன்னா அந்த உள்ள இருக்கக்கூடியதான இது நமக்கு தெரியாமலேயே ஒரு 100 வருஷத்துல பக்கத்தாத்துக்கு போயிடுமா, அது வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த பொருளை நீங்க வச்சுட்டு இருக்க பூமிக்குள்ள இருக்கிற பொருள் அப்படியே மூவ் ஆகுதுங்கிற ஆதிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக 4 பாறாங்கல்ல 4 பக்கம் போட்டு அதுக்கு நடுவுல இதை வச்சு அதுக்கு மேல ஒரு பாறாங்கல்ல போட்டு அதுக்கு மேல மூடி வச்சு விட விவகாரம் முழுக்க. என்னடா ஆச்சுன்னு அந்த அப்பா சொல்லுவார், என்ன ஆனாலும் சரி இந்த வீடு மட்டும் விற்காத. என்னடா விஷயம் அங்க இருக்கு, நேரம் இன்னைக்கே சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், இவர் அது இன்னைக்கே தோண்டி எடுத்துட்டானே கஷ்டம். அதனால விவகாரம் என்ன ஆனாலும் சரி வீடு மட்டும் விற்கப்படாது. அப்பெல்லாம் அப்பா சொல்லுக்கு மதிப்பு இருந்தது. இப்ப என்ன அப்பாவுக்கா மதிப்பு இல்லை, சொல்லுங்க மதிப்பு விவகாரம் அப்படி ஆயிடுது. இப்ப அப்பா சொன்னாரு என்ன ஆனாலும் விற்கப்படாது, அப்படியே கவலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் ஒரு பாட்டியம்மா அங்க இருந்து வர, ஆமா ஏன் இந்த வீடு விற்க மாட்டேன்னு அப்பா சொன்னா. பாட்டி அப்படியா, என்கிட்டயும் சொல்லியிருக்க, என்ன உங்கள்கிட்ட சொன்ன, இந்த வீடு விற்கிறாம விற்காம பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். எதற்காக, ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல ஏதோ பூமியில எங்க மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கான் அப்படின்னு ஆப்தோக்திம் ஒரு நல்லவர் வந்து சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கியோ, இந்த இடத்துல பூஜை பண்றதுக்காக உட்கார்றியோ, அந்த இடத்துல நோண்டி பாரு. ஓஹோ சார், நோண்டுறதுன்னு எப்படி அவ்வளவு சீக்கிரமா முடியுமா? அவன் பாட்டுக்கு நான் வந்து ஆளை கொண்டு வந்து கெட்டப்பாறை எல்லாம் கொண்டு வந்து நோண்டினா ஒரு 2 அடி வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பெரிய பாறாங்கல் வந்தது. கனனம் வெறும்னா 8 விருதா மட்டும் போறாது, நல்லா நோண்டி எடுக்கணும். மேல மேல என்னாச்சு, அதுக்குள்ள பாறாங்கல் வந்துடுது. பாறாங்கல்ல என்ன பண்ணணும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டி எடுத்து எடுக்கணும்.
எடுத்த பிறகு என்னாச்சுன்னு ததோபரி சிலாபாகர்ஷணம், மேல இருக்கக்கூடியதான கல் இருக்கே அந்த கல்லை அங்க நகர்த்தணும். நகர்த்தின பிறகு என்னாச்சுன்னு அங்கே பெரிய குடம் இருக்கு. அந்த குடத்துக்கு மேல மூடி சீல் பண்ணி வச்சிருக்காரு அவர், கங்கை சம்பு மாதிரி. அதை எடுத்து அது மேல கொஞ்சம் எடுத்து ஸ்வீகிருதிம் நிக்ஷேபஸ்தமபேட்சதே நஹி ததா அப்படின்னு பகிஹி சப்தைஸ்து நிர்கச்சதி. இப்படி பகி சப்தை நிதி நிதின்னு சொன்னாலோ அது புதையல்னு சொன்னாலோ போகாதுன்னு. அதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும். ஒரு புதையல் இருந்தாலும் முதல்ல யாரோ ஒருத்தர் வந்து இது இருக்குன்னு சொல்லணும், ஆப்தோக்திம். அதுக்கப்புறம் கனனம், அதை வெட்டி எடுக்கணும். மேல பாறாங்கல் இருக்கணும், அந்த பாறாங்கலை தள்ளணும். தள்ளின பிறகு உள்ள இருக்கக்கூடியதான புதையலை எடுக்கணும். இப்படி இங்க வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்காரு, தத்வத் பிரம்ம விதோபதேச, பிரம்மஜானி சொல்லக்கூடியதான வேதாந்த வாக்கியத்தை கேட்கணும், உபனிஷத்துகள்ல கேட்கணும், விடாம கேட்டு இருக்கணும். பிறகு மனன, கேட்ட பிறகு அதை மனனம் பண்ணணும். இப்படி சொல்லி இருக்காரு, நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்கு, இது சரியா இருக்கா, இது ஏன் இப்படி, நமக்கு ஏன் அவர் சொல்றது அனுபவத்துக்கு வரல அப்படின்னு மனனம் பண்ணணும். மனனம் பண்ணி இது இப்படி இந்த வாக்கியங்களுக்கு தானே அர்த்தம், பிரம்மம் இப்படித்தானே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு நாளைக்கு தட்டில் லேகா சமருச்சி ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு தானா புரிய ஆரம்பிக்கிறது. மாயாகர்ய திரோகிதம் ஸ்வமமலம் தத்துவம் நதுர்யுக்திபி அப்படின்னு விவேக சூடாமணியில இந்த புதையலை பத்தி பேசியிருக்க ஆச்சாரியார். வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான ஒரு புதையல் இது. சாந்தோக்கியோபனிஷத்துல அகர் அகர் பிரம்ம கச்சந்தஹாரவிந்தந்தி அனுதேன ஹி பிரத்யூடா, தினந்தோறும் பிரம்மலோகத்துக்கு போறானா, பிரம்மம் இருக்கிறதுக்கு போறான். ஆனாலும் தெரிய மாட்டேங்கிறது. ஏன்? அனுதேன ஹி பிரத்யூடா, மாயனால மறைக்கப்பட்டது. எப்படி புதையலானது அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பாறாங்கல்லுனாலையும் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான மண்ணுனாலையும் மறைக்கப்பட்டிருக்கோ, அதே போல நமக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த பிரம்மமானது, அந்த பிரம்மங்கிற ஒரு புதையலானது இப்படி மறைக்கப்பட்டிருக்கு. இதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? குரு உபதேசம் வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? குரு உபதேசம் இருந்தா அதுக்கப்புறம் உங்களுடைய பிரயத்னம் கேட்கணும், கேட்டு மனனம் பண்ணணும், தியானம் பண்ணணும், சிவநாம ஸ்மரணம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு அந்த தியானத்தினால அங்க உள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தம் மேல இருக்கக்கூடியதான பிரதிபந்தகத்தை எல்லாம் நீட்டிட்டுன்னா நீக்கி விட்டேன்னா ஆத்ம தத்துவமானது தானா புரியும். அந்த புதையலை எடுத்துட்டு சௌக்கியமா வாழலாம். அதே போலயே இங்க பக்தியில ஒரு புதையல் சிவானந்த லஹரில சொல்றாரு. எப்படி? தியானஞ்சனேன சமவேட்ச சமப்பிரதேசம் விஸ்வ மகாபலிபிரீஸ்வர நாம மந்திரை திவ்யாஸ்ரிதம் புஜகபூஷணமுத்வஹந்தி ஏ பாதபத்மமிஹதே சிவதே கிருதார்த்தா. தியானஞ்சனேன முதல்ல என்ன வேணும்னு புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். புதையல் இருக்குன்னு சொல்றாரு சார். வீட்டுல புதையல் இருக்குன்னா எங்க புதையல் இருக்கு? வீடு முழுக்க நோண்டி வச்சுட்டேன்னா புதையலும் கிடைக்கல, இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேர் வாஸ்து பாக்குறேன்னு வருவார் வீட்டுல. என்னடா ஆச்சுன்னு, இந்த சவரை உடைச்சு அங்கே வைங்க, இந்த ரூமை உடைச்சு அங்கே வைங்கோன்னா இவரே காசு இல்லைன்னு வாஸ்து கிட்ட போயிருக்காரு. இவரே ஒரு 30,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிச்சு விட்டார். இது என்ன ரொம்ப கடனா இருக்கு, என்னால தாங்க முடியலையே, யாரோ சொன்னால வாஸ்துன்னா ஒண்ணும் இல்ல. இந்த சமையல் கட்டை தூக்கி அந்த பக்கம் வைங்கோ, அந்த பெட்ரூம் இந்த பக்கம் மாத்து போனா இது பிளாட், அது ஒண்ணு மாத்த முடியாது. பெட்ரூமை சமையல் ஆக்கிட்டேன்னா அப்புறம் சமையல் ரூம் சின்னதா இருக்கும், நீங்க போனீங்கன்னா வெளியில வர முடியாது. இங்க பாத்ரூம் இருக்கவே இருக்கக்கூடாது சார், அந்த கோடிக்கு போகணும்னா பைப் லைன் எல்லாம் மாத்துனேன். ஆனா அவர் சொல்லிவிட்டாருன்னு வச்சுங்களேன், இது மேல பிரதிபத்தி ஜாஸ்தி. வாஸ்து தெரிஞ்சவர் சொல்லியிருக்காரு, என்ன பண்றதுன்னு ஒரு கவலையும் பட வேண்டாம். பகவன் நாமாவை சொல்றவளுக்கு வாஸ்து ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா அவர் உங்களுக்கு நீங்க வசிக்கிறதுக்கு அவர் தான் பண்ணிட்டு இருக்கார். உள்ளூர இதயத்துல இருந்து நீ சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கார். அதுக்காக வாஸ்து சாஸ்திரம் தப்புன்னு நான் சொல்லல. வாஸ்து சாஸ்திரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். யார பகவானை நம்பிட்டு இருக்காளோ, யாருக்கு குரு கட்டாட்சம் இருக்கோ, அவள்லாம் இதெல்லாம் எதுவும் அவளை ஒண்ணும் பண்ணாது. அந்த ஒரு தைரியம் வேணும். ஆனா இந்த புதையலை பாக்குறவா என்ன பண்ணுவா?
முதல்ல என்ன பண்ணுவார், அதுக்கு ஒரு மை வச்சுட்டு இருக்கா. எங்க இருக்கு சார் மை, எங்க இருக்கிறதுங்கிறார். அப்படி கேட்கக்கூடாது. தியானஞ்சனேன, தியானம் எனக்கூடியதான மைய பூசிண்டு அந்த தெரிஞ்சுண்டு தியானம் பண்றவா இருக்க பாத்தீங்களா, அத தியானஞ்சனேன அந்த தியானம் பண்ணி பண்ணி எங்க இருக்கு, மந்திரோபாசனத்தினால அவ உட்கார்ந்துன்னா அந்த இடத்துல கையில கம்ப வச்சுண்டு தியானம் பண்ணுவான். தியானம் பண்ணும் பொழுது அது வலது பக்கம் சாயறதா இடது பக்கம் சாயறதா, வலது பக்கம் சாய்ஞ்சதுன்னா அங்க தீர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். கையில தீர்த்தம் எங்க போர் போடணுங்கிறத அதை வச்சுட்டீங்கன்னா ஓஹோ இங்க வலது பக்கம் சாய்ஞ்சதுன்னா இங்க தீர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். இடது பக்கம் சாய்ஞ்சதுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல புதையல் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. நாளை காலமா எல்லாரும் அந்த மந்திரம் என்ன சொல்லுங்க, அடுத்த கிளாஸ்ல அந்த மந்திரம் உபதேசம் பண்றீங்களா, இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. விவகாரம் என்னன்னா மனுஷனுக்கு அவ்வளவு ஒரு காலத்துல கவலைப்பட்டு இருக்கான், வெறுமனா இல்ல. இப்படி முக்கியமாக என்ன வேண்டி இருக்கு, தியானஞ்சனேன தியானம் பண்ணி அந்த கண்ணுக்கு அந்த புதையல எங்க இருக்குன்னு அறியக்கூடியதான ஒரு அஞ்சனத்தை அதை போச்சுண்டு தமவேட்ச தமப்பிரதேசம், அதுக்கு மேல தமப்பிரதேசம் எங்க அந்த இருட்டோட கூடியதான பதார்த்தம் இருக்க அஜ்ஞானம் இருக்கோ, ஏன்னா எங்க புதையல் மூடப்பட்டு இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும், தியானஞ்சனேன மான்கள் தியானம் பண்ணி சொல்வார். சிவனடியார்கள்லாம் எத்தனை பேருக்கு சகாயம் பண்ணியிருக்கா தெரியுமா, ஒரு பைசா அவ வாங்கிறது இல்லை. இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே வாழ்ந்திருக்கா. அவ நினைச்சா எவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா கிடையாது. ஒரு சாட்சாத்தான ஒரு மகாத்மா அவருக்கு பக்கத்துல தினந்தோறும் வந்து சகாயம் பண்ணிட்டே இருக்கார். சில நாள் சகாயம் பண்ணிட்டே இருக்காரு, ஒண்ணுமே கிடையாது. இவர் உட்கார்ந்து இருக்காரு, தபஸ் பண்றாரு, வேலைக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்து அவருக்கு வேண்டியதான புஷ்பங்கள் கொடுப்போம், இப்படியே சகாயம் பண்ணிருக்காரு. ஒரு நாளைக்கு அவத்துல மாமி கேட்டிருக்கேன், என்னமோ ஒரு பெரியவர் நான் சின்ன சிவனடியார்னு அவருக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கேல, உங்க அதுல நாளைக்கு சிரார்த்தம் வருது, ஒரு பைசா இல்லையே, என்னமோ பண்ண போறேன், அவர் போய் கேட்டு வாங்க அப்படின்னா. இவர் பார்த்தார், அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தெரியும், என்ன தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நாளாவது ஏதாவது இருக்கா, நான் போய் கொடுத்தா சாதம் கொடுத்தா சாப்பிடுறாரு, இல்லைன்னா வெறுமனா இருக்காரு. அவர் ஏதோ சிவனாமா சொல்லிட்டு இருக்காரு, இருந்தாலும் நல்லதே நினைச்சுட்டு நான் கொடுத்துட்டு இருக்கேம்மா, அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. ஒண்ணுமே கிடையாதுன்னு அவர் இத்தனை நாள வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்க என்ன லோலோன்னு அலையிறீல, அலையாம வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட நிஜமா ஏதோ அந்தமா ஐடியா பாருங்க. ஒரு இடத்துலயே உட்கார்ந்து நான் ஆனந்தமா இருக்கேன்னா வேற ஏதோ வழி இருக்கும் அப்படிங்கிறது. இவர் போய் பார்த்தார், என்னடா இது இப்படி சமமா இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாலும் கேட்டாலே அந்த கரீபை கேட்காது பண்ணா நன்னா இருக்காது நினைச்சுட்டு எல்லாம் ஆன பிறகு அவருக்கு அங்கேயே நிக்கிற போகல. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு. அவரு கேட்கிறார், என்ன காவியெல்லாம் ஆகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னாரு. இல்ல அப்படின்னாரு, என்ன இழுக்கிறது, என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னாரு. சொல்ல நான் இன்னைக்கு ஆத்துல சார்த்தம் ஒண்ணுமே இல்லை அப்படி பாக்குறாரு. அப்படியா, அந்த மூலையில யாரோ பூசணிக்காய் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அதை எடுத்துன்னு போ அப்படின்னு. இவர் பார்த்தார், பூசணிக்காய்க்கு சிரார்த்தத்துக்கு என்ன பண்ணணும், என்னத்த பண்றது, என்னமா சொல்லியிருக்க, சரி இதான் எடுத்துன்னு போனார். எழுதுவே ஆத்தக்காரி எடுத்தார். அந்தம்மா பார்த்தார், இதான் கொடுத்தாரு அவர். சரின்னார், ஒன்னும் சொல்லல, அங்கேயே வச்சு விட்டா. அதுக்கப்புறம் ஏதோ வந்தது, சிரார்த்தம் முடிச்சார். அந்த அம்மாவும் பார்க்கல, ஏன்டா பூசணிக்காய்க்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு வச்சுட்டார். ஒரு 15-20 நாள் ஆச்சு. வீடு பெருக்கிண்டே இருக்கிறதுக்காக ஒரு நாள் அது நடுவுல இருந்து என்னடா ஆச்சுன்னு, சரி அது எடுத்து அந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் வைக்கலான்னு பார்த்தா அழுகி போயிடு. இது அழுகி போன பூசணிக்கா, இது யாருக்கு, நான் இது பசுமாடு கூட சாப்பிடாது, என்ன பண்றது அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணாரு, வந்த பிறகு தூக்கி போட சொல்லலாம், பூசணிக்கா நம்ம எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்த பிறகு என்ன பண்ணீங்கன்னா, அந்த பூசணிக்காய் குணம் எல்லாம் அழுகிறது, வாசனை வருது, அதெல்லாம் நாட்டமா இருக்கு, என்ன பண்ண அதை எடுத்து வெளியில போட்டிருந்தோம் அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணாங்க, சரி சொன்ன பேச்சை கேட்கணும், எடுத்து டக்குன்னு கீழே கை தள்ளி விழுந்துருக்கு. உள்ள உடஞ்சு பார்த்தா உடஞ்சு போயிடுது, உள்ள முழுக்க எல்லாம் டைமண்ட். அதாவது இவரும் இப்படி, நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல, எப்படி பாருங்க, ஆத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாருன்னா எப்படி இருக்கும். அந்த அம்மா இவர் சொன்னார், இல்லம்மா யாரோ கொண்டு வந்து கொடுத்துருக்கா அந்த பூசணிக்காயே, அவருக்கே தெரியாது, இத்தனை நாள் கொடுத்தன, நீ இத்தனை நாள் யோசனை பண்ணிக்கோ,
அன்னைக்கே நீ கறி பண்ணணுங்கிறதுக்காக உடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கே கண்டுபிடிக்கலாம்ல. இன்னைக்குதான் நமக்கு வர வேண்டியதான பிராப்தம் கிடைச்சு. மகான்கள்லாம் இப்படித்தான். அவ என்ன பண்ணுவா என்ன ஏதுன்னு தெரியாது. என்னமோ நம்மளுக்கு ஒண்ணும் பண்ணலையேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அனுகிரகம் இருக்குமே, சிவானுகிரகம் குருவனுகிரகம் இருக்குமே, ஏன்னால் எல்லா காரியமும் நடக்கும்னு. ஆகையால் இப்படி அந்த மகான்கள்லாம் தனக்கு எனக்கூடியதான ஒரு அபிப்பிராயம் இல்லாம சகாயம் பண்ணக்கூடியதான மகான்கள் அவ என்ன பண்ணுவான்னு சமவேட்சதம பிரதேசம் வித்வா அந்த இடத்தை உடைச்சு மகாபலி பிரீஸ்வர நாம மந்திரை அந்த பூமிய நோண்டணும்னா கடபாறையெல்லாம் வேணும்னு சொன்னேன். இங்க எங்கிட்ட எங்க கடபாறை இருக்கு, என்ன பண்ணணும்? மகாபலி பிரீஸ்வர நாம மந்திரை பகவானுடைய மந்திரங்கள். என்ன மந்திரம்? ஹரா சிவா பரமேஸ்வரா அப்படிங்கிற மந்திரங்கள் தான். இதுக்காக வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த புதையில உள்ள இருக்கக்கூடியதான புதையில அடையறதுக்கு நீங்க வேற மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டாம். பகவான் நாமாங்கிற மந்திரமே போரும். எப்படி மகாபலி கடபாறை எப்படி ரொம்ப பெரிய பெரிய கல்லா இருந்தாலும் அதை தூக்கி அந்த பக்கம் போடுறதோ உடைச்சு விடுறதோ, அதே மாதிரி சிவநாமாக்கள் அப்படி. சிவாங்கிற 2 அக்ஷரம், ஹராங்கிற 2 அக்ஷரம், இப்படிப்பட்டதான பவாங்கிற 2 அக்ஷரம், சர்வாங்கிற 2 அக்ஷரம், இப்படி ஈசானுங்கிற 2 அக்ஷரம், இப்படி சின்ன சின்ன அக்ஷரங்களோடு இருக்கக்கூடிய அந்த நாம மந்திரங்களுக்கே பகவன் நாம சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அதை சொல்றதுக்காக நமக்கு மனசுதான் வர மாட்டேங்குது. ரொம்ப பெரிய பெரிய ஸ்லோகமா இல்ல, சின்ன சின்ன நாமாக்கள் தான். அந்த நாமாக்களை சொல்ல சொல்ல வரசுல இருக்கக்கூடியதான அத்தான துன்பங்களும் போயிடும், கவலைகள் நாம் போயிடும். அப்படி இருக்கப்ப பலிபீரீஸ்வர மகாபலிபீரீஸ்வர நாம மந்திரை பலத்தோட கூடியதான ஈஸ்வர நாமா எனக்கூடியதான மந்திரங்கள். ஆகையால் பகவன் நாமாக்கள்ல மந்திரம். மந்திரம்னா என்ன? மனநா திராயதே இது மந்திரம். அதை மறுபடியும் மறுபடியும் நினைத்து கொண்டிருந்தாலே அது எல்லாரையும் காப்பாத்துறது. காயத்ரியா பரவ மந்திரா, காயத்ரியோட உயர்ந்ததான மந்திரமே கிடையாது. அதுக்கேன் காயத்ரின்னு பேர் வச்சுன்னு நீங்க பாட்டா பாடினாலும் போரும். அதுக்கு என்ன அர்த்தம், அது என்ன 25 அர்த்தம் இருக்கு, ஒண்ணும் வேண்டாம் உங்களுக்கு. வெறுமன பாட்டா பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு அது அர்த்தம் தெரியாம சொன்னாலும் அதுக்கு பவர் ஜாஸ்தின்னு. தெரியாம நெருப்ப தொட்டா சுடுமா தொடாதா? எனக்கு தெரியாது, அது சுடும்னு தெரியாது, தொட்டுட்டேனே அப்படின்னாலும் அது சுடுறதோ இல்லையோ. அதே போல நீங்க அறியாமல் காயத்ரி மந்திரத்தை சொன்னாலும் அதனுடைய பலம் உண்டு. அதுக்காக தான் நம்ம மகான்கள் எல்லாம் தினத்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணுங்க, அதுல ஒரு 10 காயத்ரி பண்ணுங்க. காயத்ரி எவ்வளவு பண்ணினா அவ்வளவு க்ஷேமம். மனசுல இருக்கக்கூடியதான சகல பாபங்களும் போகும். ஈஸ்வர நாம மந்திரை மகாபலிபி எப்படிப்பட்டதான பழைய பாபங்கள் எவ்வளவு கொடூரமான பாபங்களா இருந்த போதிலும் அத்தனையும் அழித்து பேத்தெடுத்துவிடும். ஈஸ்வர நாம மந்திரை திவ்யாஸ்ரிதம் புஜகபூஷணமுத்வந்தி அப்படிப்பட்டதான அந்த இது என்ன பண்ணும்? அது புதையில எடுத்து கொடுத்தா போல திவ்யாஸ்ரிதம் புஜகபூஷணமுத்வந்தி. புஜகபூஷணம் பாம்புகளையே பூஷணமாக கொண்டிருக்கக்கூடியத அந்த பரமேஸ்வருடைய பாத பத்தங்களை அது எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதா, சபம் இல்லாம கொடுக்கிறது. ஏ பாத பத்மமிஹதே சிவதே கிருதார்த்தா. இப்படிப்பட்டதான ஒரு விவகாரத்தை அடைஞ்சு பரமேஸ்வர பாத பத்மத்தை அடையிறாளோ அவள்னா கிருதார்த்தா. நைவதே நார்த்தா நாக்கிருதே நேஹ வித்யதே அப்படின்னு பகவத்கீதையில. அந்த பரமனை பார்த்த பிறகு அவன் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. அது வரைக்கும் நம்ம இங்க இதை செய்யணும் அது செய்யணும் அலைஞ்சிட்டு இருக்கோம். இதை பண்ணணும் அதை பண்ண யாரை கேட்டு யாரு பண்ண டைமே இல்லை சாருங்கிறோம். எல்லாருக்கும் இதேதான் விவகாரம் முழுக்க. அங்க போகணும் இங்க போகணும். நீங்கதான் ரிட்டையர் ஆயிட்டீங்களா, என்ன காரியம்? இப்பதான் ரொம்ப பிஸிங்கிறாங்க. ஆபீஸுக்கு போறப்ப ஆபீஸுக்கு போறதுன்னு ஒரு காரியம் தான் இருந்தது. இப்ப என்னடா பேரன் ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், பேத்திய ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு மத்தியானம் கொண்டு அழைச்சிட்டு வரணும், பால் வாங்கிட்டு வரணும், பேப்பர் கொண்டு வந்து வைக்கணும். அதேப்பா இப்ப ரொம்ப சிரமமா போயிடுச்சு சார் விவகாரம் முழுக்க. பெட்ரோல் ஜாஸ்தியா இருந்தா சைக்கிள் ஆரம்பிச்சு விட்டார் விவகாரம் முழுக்க. இவ்வளவு கஷ்டமா இருக்கேன். ரிட்டையர்டு லைஃப்னா என்னமோ நினைச்சேன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது. சரி, இந்த மாதிரிதான் அந்த பாட்டியை போய் கேட்டேன். எனக்கு அதை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல. எல்லோருக்கும் பிஸின்னு சொல்றாளே தவிர விவகாரம் முழுக்க என்ன சாதிச்சோம் இல்லை. நம்ம என்ன பண்ணினோம் யோசனை பண்ணி பார்த்தேடா இல்ல. ஆகையால் நிஜமாக நீங்க எல்லாத்தையும் அடைஞ்சோன்னு சொல்றோமே, ஆனால் என்ன பண்ணணும்? பகவன் நாம சொல்லணும், பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும். தான் அஞ்சனேன
தமவேட்ச தம பிரதேசம் தித்வா மகாபலிபிரீஸ்வர நாம மந்திரை திவ்யாஸ்ரிதம் புஜகபூஷணமுத்வஹந்தி ஏ பாலபத்மதே சிவதே கிருதார்த்தா. அப்படி கிருதார்த்த பாவனை உங்களுக்கு வரணுமேனால் இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததா பூதரதா முதவாது முக்திக்கு ஒரு ஒரு விவகாரம்னு சொல்ற. இப்ப இந்த முக்தியை அடையிறதுக்காக அவாவா என்னென்ன பண்ணினார்னு யோசனை பண்ணிப்பா. மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை அடையணும் என்பதற்காக தான் என்ன பண்ணினார், ஒரு பன்னி வேஷத்தை போட்டுண்டாராம். என்ன சுவாமினார், அவருடைய அடி எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுவோ பூமியில இருந்து ஆரம்பிச்சு ஆகாசம் வரைக்கும் போயிட்டே இருக்கு. தேவ்யோ யக்ஷமா புருவது கேனோபனிஷத்துல சொல்றது பாருங்க, அந்த தேவதைகளுக்கு முன்னால ஒரு யக்ஷமாக வந்ததான். ஒரு யக்ஷம்னு சொன்னா ஒரு பிரகாசம், டியூப்லைட் மாதிரி தானே ஒரு ஒளி. அது பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் போயிட்டே இருக்கு. அது பயந்தவாளுக்கு அதை காத்தா இன்னும் பயமாயிடுது. முன்னாலேயே அரக்கனிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கா. இருந்தா போல இருந்து புதுசா ஒரு பதார்த்தம் வந்துட்டே இருந்ததுன்னா ஜனங்களுக்கு எல்லோரும் ஒரு பயம் தானே. ஒண்ணும் வேண்டாம், உங்க காதுல டம்ளர் ஆடினா போறோம்னு, நீங்க ஆட்டாமல் அது ஆடினா ஆயிடுது விவகாரம் முழுக்க. ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டேல. இன்னைக்கு இது ஆடுறதோ நாளைக்கு என்ன ஆடுறதோ என்னமோ ஏதோ. யார கேட்டாலும் அது ஏதோ கீழே மேக்னெட் இருக்கும் பாருங்கிறான், ஏதோ அவன் சொல்லிட்டே இருப்பான். விவகாரம் என்ன, மனுஷனுக்கு சாதாரணமா நடக்கக்கூடியதான காரியம் கொஞ்சம் வேற விதமா மாறினா பயம்தான். தேவதைகளுக்கு இப்படி பயம்னே. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய அடிமுடியை கண்டுபிடிக்கிறதுக்காக பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் கிளம்பினாரா. கிளம்பி என்ன பண்ணினார், பூதரதா முதவாது யதபேட்சயா ஸ்ரீபூதாரயே வகிமுத சுமதே லபஸ்வ. ஏ மனமே, நான் சொல்றேன் பாரு, பூதரதா முதவஹது. மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், பூதரதா முதவஹது. பூதரதாம்னா பூமியை புழக்கக்கூடியதான ஒரு பன்னி வேஷத்தை எடுத்துட்டார். பூதரதா முதவஹது. எதற்காக, எதபேட்சையா, எந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை அடையணும் என்பதற்காக மகான்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ஏன்னா தானா யோக சக்தியினால ஒரு சக்தியினால், ஏன்னா யோக சக்தி இவர் தான் கொடுக்கணும். இவர் கொடுத்தா யோக சக்தி வேலை செய்யும். அவரையே அடையறதுக்கு யோக சக்தி வேலை செய்யுமா, செய்யாது. சோ அதுக்கு என்ன, நம்ம பண்ணணும் என்பதற்காக முயற்சி பண்றதுக்காக போற. யாருன்னு, ஸ்ரீபூதாரயேவ. அவருக்கு ரெண்டு ஆத்துக்காரு, மகாலட்சுமின்னு ஒரு அம்மா, பூமாதான்னு ஒரு அம்மா. இப்படி ரெண்டு ஆத்துக்காரி உடைந்ததான மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், பூதரதா முதவஹது. பூமியை பொழந்துண்டு உள்ள போகக்கூடியதான பன்னி வேஷத்தை அடைந்தார். சுமதே பூதாரயேவ கிமுத சுமதே லபஸ்வா. இப்படி இருக்கமையானால் ஏ மனமே, நல்ல மனமே எல்லா மனசுக்கும் வராது. மனசுக்கு சம்ஸ்காரம் இருக்கணும். பெரியோர்கள் நல்ல வழியில வளர்த்து இருக்கணும். அதே போல எல்லாம் நல்ல சத்சங்கம் இருக்கணும் மனுஷாளுக்கு. சத்சங்கம் இல்லாத போனால் இந்த பக்கம் வரவே முடியாது. பகவானை அடையிறதும் பகவன் நாமாவை சொல்லணும், கேட்கணும் எனக்கூடியதான எண்ணமே வராது. பீச்சுக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், வேற எங்கேயோ போகலாம் அப்படின்னு தான் தோணுமே தவிர பகவன் நாமாவை கேட்கணும்னு தோணாது. கோயிலுக்கு போகணும்னு தோணாது. திருநீர் அணியணும்னு தோணாது. ஏன், அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் வேணும். பெரியோர்களே நல்ல வழியில வளர்த்து இருக்கணும். இல்ல அவ நல்ல வழியில இருக்கணும். வளர்க்கறதுன்னு எல்லாரும் தான் வளர்க்கிற. அவன் நல்ல வழியில இருந்தால் அதை பார்த்து அறிஞ்சுப்பான். குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி பார்த்து வருமே தவிர நீங்க சொன்னா கேட்க மாட்டேன். சொன்னா எந்த மனுஷனும் கேட்க, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. ஏன்னா உள்ளூர எனக்கு ஒரு அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு எல்லோருக்கும். பிரகதிஸ்துவம் நீ ஒட்சதி பகவத்கீதையில சொல்லும் பொழுது, நான் சொன்னா யாரு கேட்க, பகவான் கிருஷ்ணனே, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அவரே சொல்றார். நான் சொன்னா கேட்பாளா? அவ மனசுல என்ன தோன்றதோ அதுதானே கடைசியில செய்ய போறா. ஆகையால் என்ன பண்ணணும், ஒண்ணு சொல்லலாம், நம்ம சாஸ்திரத்தை சொல்லிட்டே இருக்கலாம். சொல்லிட்டே இருந்தா இந்த மனசுக்கு மேல ஒரு புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதுல போய் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு சொன்னார், 10 தரம் சொன்னார், 100 தரம் சொன்னார். ஒவ்வொரு கிளாஸ்லயும் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணிட்டே இருக்கோம். பண்ணிட்டு ஒரு நாளைக்கு என்னமோ சொன்னாரே கஷ்டமா இருக்கு, பண்ணித்தான் பாப்போமே ஆரம்பிப்பான். அவ்வளவுதான். இருமல் நல்ல வழிக்கு வந்தாச்சு. அதனால என்னாச்சு, கேட்டு கேட்டு இருக்கிறவா
என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இத்தனை பேருக்கு சொல்லிட்டு இருக்கல சார், எத்தனை பேர் மாறினான்னு உமக்கு என்ன தெரியும்னு நம்ம கிட்ட வந்து நான் மாறினேன் சொல்ல போறாளா? மாறுவா. ஏன்னா அனாதி காலமா இந்த சாஸ்திரம் வந்திருக்கு. மகான்கள்லாம் நல்ல வழியிலேயே இருந்துட்டு இருக்கா. அவ நல்ல வழியில இருந்த தொட்டு தான் நாமும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம். அப்படி இத சொல்லிட்டே இருக்கணும்னு சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் என்ன? இப்படி இருந்தால் சில பேர் அதுக்கு சமயம் வேணும். சில பேர் 1 வருஷத்துல மாறுவா, சில பேர் 20 வருஷத்துல மாறுவா. அதுக்காக நீங்க கவலைப்படக்கூடாது. பண்ணிட்டே இருக்கணும். அவாவா காரியத்தை பண்ணிட்டே இருக்கோன்ட்டு. அப்படி பண்ணிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு அந்த புத்தியில இருக்கக்கூடியதான தத்துவம் மனசுக்கு வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுமா. மனப்பிரகிரகமேவச புத்திம் துசாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச இந்திரியாணி ஹயானாஹோ விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான். பகவான் அழகான ஒரு சரீரம், ஒரு தேரை கொடுத்திருக்காரு நமக்கு. தேருன்னா அந்த தேருக்கு 2 சக்கரம் இருக்கணுமா இல்லையா? இதான் நமக்கு 2 காலம். அந்த தேருக்கு தேர் ஓட்டி இருக்கணுமே. யாரு? புத்திங்கிற ஒரு தேர் ஓட்டு. அதுக்கு கட்டக்கூடியதான பூட்டின குதிரைகள்னா 5 புலன்கள் எனக்கூடியதான குதிரைகள். அந்த குதிரைகளையும் இந்த சாரதிக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் கயிறு இருக்கோ இல்லையோ, அதை பிடிச்சுன்னா இழுக்கிறார். அது போல உங்க மனசு. ஆகையால் புத்தியானது மனசை பிடிச்சு இழுத்தது. ஏனால் மனசு புலன்கள் வேற எங்கேயும் போகாது. அப்படி அழகாக உங்க புலன்களை நல்ல வழியில மாத்தணும். அதுக்கு என்ன சிவபக்தி எனக்கூடியதான் அந்த குதிரைகளுக்கு 2 பக்கமும் கண்ணுக்கு கட்டி விடும். பக்தியோட இருக்கணும் மனுஷன். தினந்தோறும் காலமிருந்து ராத்திரி வரைக்கும் பகவத் சம்பந்தமான கதைகளை கேட்டுக்கொண்டு அதையே படித்துக்கொண்டு அதையே நினைத்துக்கொண்டு அப்படியே இருந்தானே. ஆனால் எப்படிப்பட்டதான துஷ்சங்கம் வந்தாலும் அவன் அங்கிருந்து நகர்த்திவிடும். அப்படி அழகான ஒரு வழியை கொடுத்து வைக்கும். அப்படி இவனை என்ன பண்ணினோம்? இப்படி நம்ம பண்ணினோமே ஆனால் என்ன ஆயிடுது? பூதரதாமுதவஹத்யதபேட்சயா ஸ்ரீபூதார ஏவ ஸ்ரீபூதாரா ஸ்ரீதாரா பூதாரா. தாரான்னு ஆத்துக்காரி. மகாலட்சுமிய கல்யாணம் பண்ணிட்டவர் பூமாதாயும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். 2 பேரும் வச்சுட்டு இருக்கார். அப்படி பூதார ஏவ கிமத சுமதே லபஸ்வா. அப்படிப்பட்டவரே இவளை கட்டப்பட்டிருக்காருன்னா ஏ மனச கொஞ்சம் கேளு. கேதாரமா கலித முக்திமா உஷதீனாம். உனக்கு ஒரு அழகான ஒரு இடம் சொல்லி தரேன். ஒரு வயல். அந்த வயல்ல என்ன இருக்கு? நிறைய இந்த மருந்துகள்லாம் இருக்கு. எல்லா மருந்தும் ஓஷதைகள்லாம் முளைச்சிருக்கு. அந்த ஓஷதைகள்லாம் இருக்கக்கூடியதான அழகான ஒரு வயலை நான் கொடுக்கிறேன். எப்படி? கேதாரமா கலித முக்திமா உஷதீனா. எந்த ஒரு ஓஷதைகளை மருந்துகளை சாப்பிட்டீங்களேயானால் உங்களுக்கு சுலபமா முக்தி கிடைக்குமோ அந்த அப்படிப்பட்டதான ஒரு வயல். கேதாரமா கலித முக்திமா உஷதீனா பாதாரவிந்த பஜனம் பரமேஸ்வரஸ்யா. பரமேஸ்வருடைய பாதாரவிந்த பஜனம். அவருடைய பாதங்களை போற்றிக்கொண்டே இருங்க. மகான்கள்லாம் இதை அடுத்துத்தானே க்ஷேமத்தை அடைஞ்சா. அப்படி அழகான ஒரு முக்திக்கு வேண்டியதான வழி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ஆசாபாச கிளேச துர்வாசனாதி பேதோத்யுக்தை திவ்ய கந்தை ரமந்தை ஆசா சாட்டி கஸ்ய பாதாரவிந்தம் சேதப்பேட்டியும் வாசிதாம் மேதனோதோ. இந்த மனசு எனக்கூடியதான ஒரு பெட்டி. இந்த பெட்டியில என்ன பண்ணிட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னால தெரியாம பெருங்காய டப்பாக்களை சேர்த்து வச்சிருக்கான். இந்த வாங்கி பாருங்க. என்ன பண்ணியாச்சு? பெருங்காயம் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லி கல்லுக்கெல்லாம் கொண்டு வந்து அந்த பெருங்காயத்தை இங்க போட்டு வச்சுட்டான். பெருங்காயம் தான் வேண்டி இருக்கேன் ரொம்ப அப்படின்னு சொல்லி அந்த மாம்பா பத்திரமா சேர்த்து வச்சு, என்ன விலை ஜாஸ்தி ஆயிடுன்னு சொல்லிட்டாளாங்க. சேர்த்து வச்சிருக்கா. இது என்ன கொஞ்சம் கொஞ்சமா உபயோகப்படுத்திட்டே இருக்கா. அனாவசியமா ஒண்ணும் பண்ணல பண்ணிட்டு இருக்கா. பெருங்காயம் எல்லாம் ஆயிடுது. இப்ப அதுக்குள்ள சந்தனத்தை போட்டு வைக்கணுங்கிற. என்னடா எவ்வளவு அலம்பினாலும் போக மாட்டேங்கிறது. அது பாட்டுக்கு அப்படியே நிக்கிறது. என்ன பண்ணினாலும் அலம்பி பார்த்தாச்சு, வெயில்ல வச்சு பார்த்தாச்சு, மேல எதுல மருதெல்லாம் அடிச்சு பார்த்தாச்சு, ஒண்ணும் போகல. அது பெருங்காயம் டப்பா திறந்தா வீடு முழுக்க பெருங்காயம். என்ன சுவாமி இப்படி இருக்கே, என்ன பண்றது? அந்த பெட்டியை தூக்கி போட்டணும் போல இருக்கே. என்ன கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நம்ம மனசுல ஆசாபாச கிளேச துர்வாசனாதி ஆசைகள். எதை பார்த்தாலும் இது வேணும் அது வேணும் அது வேணும். ஏதாவது ஆசை விட்டதோ அவனும் திரும்பி பார்க்கறது சார். 64 கலர்ல போட வேண்டாம். என்ன பண்ண போகுது?
ஒரு கலருக்கு இன்னொரு வித்தியாசம் நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? இன்னொருத்தன்னா பார்க்க போறோம் நீங்க கட்டிட்டத. இருந்தாலும் அதை போய் பார்க்கணும், அதை வாங்கணும். இப்படி நினைச்சது. சாதாரண புடவை வாங்கின உடம்ப மறைக்கிறதுக்கு தானே வஸ்திரம். ஆனா விவகாரம் என்ன, அது வேணும் இது வேணும் இங்க பாருங்க. அதுக்கு என்னமோ ரிசர்ச் நடக்கிறது. அது இந்த கலர் அங்கே போகக்கூடாது, அந்த கலர் இதை ஒட்டிக்க கூடாது, பண்ணிட்டே இருக்காங்க விவகாரங்கள். அதுல எத்தனை ஆசை. ஒவ்வொரு பொருளையும் இது வேற இருந்தா. தீபாவளி வந்தானே பட்டாசு மட்டும் இல்ல, செல்போனு கூட ஒரு 8 செல்போன் தயாரா இருக்குங்கிறான். ஏன் அது அன்னைக்குதான் ரிலீஸ் பண்ணுமா, அப்புறம் பண்ணக்கூடாதா? மனுஷனுக்கு இருந்தாலே அது இருந்தா தேவையில்லைன்னு அது ஆசை. ஒவ்வொன்னுலயும் எத்தனை பதார்த்தத்துல ஆசை இருக்கு பாருங்க. இந்த ஆசைத்தான் மனுஷனை கட்டி போடுறது. வேற எதையும் உங்களை கட்டி போடல, ஆசைத்தான் கட்டி போடுறது. என்ன இது எனக்கு வேணும் எனக்கூடியதான எண்ணம் உங்க மனசு அங்கே சேர்த்து. அப்படியே கடை வீதிக்கு போயிட்டு வரேள் வந்த பிறகு என்ன சொன்னார், வீட்டுல அதே நினைச்சுட்டு இருக்காரு. ஆஹா ஷோகேஸ்ல எவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு போட்டானே 1000 ரூபான்னா பரவாயில்ல, 4000ங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நான் 4000 சேர்க்கறதுக்குள்ள அது வேற யாரும் வாங்கிட்டு போயிடும், போனா போட்டுமே. அது இப்படி நமக்கு இல்லாம இப்படியே இந்த மனசு அங்கேயே நிக்கிறது. அது உங்க மனசு அதை கட்டிட்டு ஆசா பாசை போராதற்கு கிளேஷ துர்வாசனாதிபிஹி அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம் என்கிறது 5 கிளேசங்கள். அறியாமை, எதை கேட்டாலும் தெரியல, என்ன பண்றது? அஸ்மிதா, நான் எனக்கூடியதான எண்ணம். நம்மளை யாரும் ஒருத்தர் ஒண்ணும் சொல்லப்படாது பாருங்க, இது ஒரு எண்ணம். ராகத்வேஷம், விருப்பு வெறுப்புகள், சிலது கண்டா பிடிக்கிறது, சில கண்டா பிடிக்கல, இப்படி ராகத்வேஷாதி யுக்தை துர்வாசனாதி பேதோத்யுக்தை, இப்படிப்பட்டதான துர்வாசனாதி பேதங்கள் இவைகளோடு கூட திவ்யகந்தை மந்தை இவைகள்லாம் போய் இந்த மனசுக்குள்ள நல்ல எண்ணம் வரணும், பக்தி வரணும், சாந்தமா இருக்கணும், யாரையும் நம்ம வையப்படாது. ஒரு வார்த்தை அனாவசியமாக இன்னொருத்தருடைய மனசு புண்ணாகும்படி சொல்லப்படாது. இதெல்லாம் நல்ல குணங்கள். உண்மையே பேசணும். பேச முடியாம இருந்தா, உண்மை பேச முடியலன்னா வாய்மொழிந்து இருக்கலாம். ஏதாவது பேசினா தேனொழுக பேசணும். சாஸ்திரம் என ஜிக்வாமே மதுமஸ்தமா, நான் எப்பொழுதும் தேனொழுக பேசிட்டு இருக்கட்டுமே. ஏன் அனாவசியமா இன்னொருத்தரை வச்சு நமக்கு கட்டப்படுவானே? அனாவசியமா இன்னொருத்தரை ஏன் சொல்லணும்? நீ பண்றது தப்புன்னு நம்ம சொல்லணுமா? அவளா தெரிஞ்சுக்கிட்டுமே. என்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்னா என்னைக்கு அவளுக்கிறதோ அன்னைக்குதான். இதுக்கு முன்னால் நீங்க சொன்னாலும் ஒன்னும் வேலை செய்ய போறது இல்லை, பகவானே சொல்லிவிட்டார். அவனா திருந்த முடிஞ்சாதான், முயற்சி பண்ணினாத்தான் திருந்த முடியுமே தவிர அது வரைக்கும் அவன் திருந்த மாட்டான். அதுக்குள்ள நீங்க விஷயம் என்ன லாபம்? அவன் மாத்திக்க போறாள், அவ செயல அவளுடைய வழியை மாத்தி போறவே போறதில்லை. எந்நேரம் இன்னொருத்தரை பத்தி கோல் சொல்லிட்டே இருக்கிறது, வச்சுட்டே இருக்கிறது, மனசுல அதே கெட்ட எண்ணங்களை நினைச்சுட்டே இருக்கிறது. வேண்டாமே, அதான் நாம அவன் நினைங்க, பரமேஸ்வரனையே நினைச்சுட்டு இருக்கா. இதுதான் இந்த நல்ல எண்ணங்கள் மனசுல. மனசுனால பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணா, அவருக்கு நல்ல வாசனை கங்கை ஜலத்தினால பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றதா. நீங்க ரத்ன சிம்மாசனம் ரத்ன கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானம் திவ்யாம்பரம் அழகா பண்ணிட்டே இருங்களேன். அவருக்கு வெறுமன ஈஸ்டர்ல உட்கார்ந்துட்டே பண்ணிடுங்க, யாரு வேண்டான்னு சொன்ன? ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் எல்லாருக்கும் தானம் பண்ணுங்களேன். வசுதேவரே தானம் பண்ணாரா? ஜெயில இருந்துட்டு இருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா பிறந்து இருக்காரு, தானம் பண்ணினான்னு திடீர்னு அவருக்கு சுகசுவாமி சொல்லிட்டே இருக்காரு. பரீட்சத்துக்கு டவுட் வந்துருது, அவர் தான் ஜெயில இருக்காரு, கதை மாத்தி சொல்லிட்டு தூங்கிறான்னு கேட்டார். ஜெயில இருக்கிறவர் எப்படி சார் 10,000 பசுமாட்டை தானம் பண்ணுவாண்டார்? மனசான்ட்டார். விவகாரம் கிடையாது, மனசுனால தானம் பண்ணினார். 4 பேர் சௌக்கியமா இருக்கணும் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனா இந்த நினைப்பு கூட உயர்ந்ததான பலத்தை கொடுக்கிறது. ஏன்? இந்த நல்ல எண்ணங்கள் மனசுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மனசுக்குள்ள ரொம்ப நாளா பெருங்காயத்தை போட்டு வச்சிருக்கோம். எத்தனை கவலைகள், எத்தனை கெட்ட எண்ணங்கள் சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு பிறவியா பல பிறவிகளை சேர்த்து வச்சிருக்கோம். அவெல்லாம் போகணும். ஆசாபாச கிளேச துர்வாசனாதி வேத உத்யுக்தை திவ்யகந்தை ரமந்தை ஆசா சாட்டி கஸ்ய பாதாரவிந்தம். இத போறதுக்கு என்ன பண்ணணும்? ஆசா சாட்டி கஸ்ய பாதாரவிந்தம். ஆசைங்கிறது திக்குங்க. முதல்ல ஆசைன்னா ஆசைன்னு அர்த்தம், மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள். 2வது ஆசைன்னு அர்த்தம் திக்குக்கு ஆசை.
இந்த திக்கே வஸ்திரமா உடையவர் அப்படின்னு திகம்பரனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன். ஆசாசாட்டி கஸ்ய பாதாரவிந்தம் சேதப்பேட்டியும் வாதிதம் மேதனோதோ. அப்படி இந்த மனசு எனக்கூடியதான பெட்டி எத்தனையோ நாட்களா கெட்ட எண்ணங்களோட இருக்கே, இத நீக்கி அந்த பரமேஸ்வருடைய அபிப்பிராயம் அங்க வரட்டும் அப்படின்னு. வாசிதம் மேதனோதோ. இனிமேல இந்த நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சா கெட்ட எங்களுக்கு கிட்டையே வராது. எப்ப நீங்க நல்ல வழிக்கு மாறிட்டோ இனிமேல கெட்டவனும் கிட்ட வர மாட்டான். பகையாம கெட்டவன் எப்ப வருவான்? உங்களை மாத்த முடியும்னு வருவான். நீங்க எப்ப நல்ல வழிக்கு போயிட்டோ இனிமேல கெட்டவன் வர மாட்டான். ஏன்டா வந்தா நீங்க அவனையும் மாத்திருவீங்க. அவனுக்கு பயம் விவகாரம், அவனுக்கு அங்கிருந்து வர்றது கட்டம். சோ விவகாரம் என்னடா, நீங்க க்ஷேமமா இருப்பீங்க. ஆகையால் மனசுல நல்ல எண்ணங்கள் வரத்துக்கும் உங்க மனசு எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கிறதுக்கும் வழி என்னன்னு எங்க பரமேஸ்வர பாவனை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மனச ஒரு குதிரையாக சொல்ற ரொம்ப அழகான ஸ்லோகம். சிவானந்த லஹரிலேயே அற்புதமான ஸ்லோகம் எது? கல்யாணினம் சரச சித்திரகதிம் சவேகம் சர்வங்கிதமனகம் திருவலட்சணாட்யம் சேதஸ்துரங்கமதிருஹ்ய சரஸ்மராரே நேதஸ்தமஸ்த ஜகதாம் ரிஷபாதிரூடா அப்படின்னு ரிஷபாதிரூடனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை தியானம் பண்ணக்கூடியதான அழகான அற்புதமான ஒரு ஸ்லோகம். அது 5 நிமிஷம் எல்லாம் போகாது, ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அந்த ஸ்லோகத்துக்கு. ஆகையால அடுத்த கிளாஸ்ல சொல்லுவோம். அடுத்த கிளாஸ்